ராதே கிருஷ்ணா. அன்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாம் மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் பிறந்த 12 ராசி அன்பர்களுக்கும், அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை பிறந்த அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்க போகிறது? மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதங்கள் என்றே சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், பிப்ரவரி மாதத்தில் இந்த தடவை மகா சிவராத்திரி முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த தடவை மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புகள். 2 ராசிகளில் 5 கிரகங்களுக்கு மேல் கூட்டு சேர போகின்றன. அதனுடைய பலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை, 7 கிரக சேர்க்கை, இந்த 3மே மார்ச் மாதத்தில் கட்டாயமாக நிகழும். அதாவது மாசி மாதத்தில் கட்டாயமாக நிகழும். மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதம். முக்கியமாக குடும்ப ரீதியான விஷயங்களில் சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் ஏற்படும். முக்கியமாக இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலைகளில் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் அரிதான, அதாவது சூரிய பகவான் புத்திக்கு அதிபதியான, அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பரீட்சை நேரத்தில் ரொம்ப அதிசயமாக நிறைய அந்த விடைத்தாள்களை ரொம்ப நல்லா எழுதுவாங்க. சிறு குழந்தைகளுக்கு புதிய புதிய விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்குது இந்த மேஷராசிக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மட்டும் உட்காரல அப்படின்னா ராஜயோக பிராப்தி கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு மாதமாக மார்ச் மாதம் நிகழப்போகிறது. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். அவர்களுக்கு கர்ம பாவத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. தொழிலில் நலிவடைந்தவர்களுக்கு புதிய தொழில்கள் ஏற்படும். அதே மாதிரி பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்கு வியாபாரங்கள் அதெல்லாம் முடிவுக்கு வரும். குடும்ப ரீதியான உறவு விரிசல்கள்லாம் திரும்பவும் ஒன்றா சேருவாங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். மாத பிற்பாதிகள் சரியாகும். சுக்கிரனுடைய அனுகூலம் இருக்கிறதுனால பெண்கள் மூலமான ஒரு அனுகூலம் ஏற்படும். இல்லறத்தில் அமைதி நிகழும். அதுதான் முக்கியம். அதற்கு ஒரு உபகாரமாக இந்த சுக்கிர பகவான் அமைந்திருக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தில் மிகவும் நல்ல பலன்களை அடையப் போகிறார்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்கள் 8இல் சுக்கிரன், 9இல் சுக்கிரன், 9இல் சனி, 10இல் சனி என 2 பயிற்சியாக போகிறது மார்ச் மாதத்தில். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் இருந்த அந்த ஒரு குரு பகவானுடைய ஆதிக்கம் தானாகவே நமக்கு தனப்பிராப்தியை ஏற்படுத்தும். சூரிய பகவானும் அதே மாதிரி 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் 2 இடத்திலும் சஞ்சரிக்க போகிறார். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பு தொழில் லாபம். ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய இன்னொரு வியாபாரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியான உறவுகளில் இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப வருஷமாக நமக்கு அறிமுகம் இல்லாத பல சொந்தங்கள் திரும்பவும் நம்ம குடும்பத்தோடு சேருவாங்க. அதே மாதிரி வழக்குகள், இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் தீர்ந்து போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, சூரிய பகவான் அதுக்கு அனுகூலம் பண்ணுவார். குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால முக்கியமாக
குடும்ப வழக்குகள் எப்போவுமே நிவர்த்தி ஆகி போகும். குரு நல்லா இருந்தாலே எல்லா விஷயங்கள்லேருந்தும் நிவர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் குரு இருந்த இடத்தில் 1000 கோடி பாபங்களை நிவர்த்தி செய்கிறார்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் உத்தமமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் 8ஆம் இடத்தில் சூரியன் 9ஆம் இடத்தில் சனி என்று நிலவுவதாலும் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வந்து செல்வதாலும் கொஞ்சம் சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, நட்பு வட்டாரங்களில் இதிலெல்லாம் ஏற்பட்டாலும் கூட மாத இறுதியில் இது எல்லாமே சரியாகி திரும்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷத்தை அடைவாங்க. அதனால் கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத இறுதி மிகவும் நன்றாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ல் சூரியன், பொதுவாக லக்னாதிபதி 7ல் இருந்தார் அப்படின்னு சொன்னாலே மாமனார் குடும்பத்துக்கு உறவு முறைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, மனைவி வழி உறவு முறைகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது புதிய சொந்தங்கள், மனைவி வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை இந்த மார்ச் கடைசிக்குள்ளே நிச்சயமாக நடைபெறும். அதுக்கு இந்த சிம்மராசிக்காரங்க துணையாக இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டால் நிர்வாகத்திறன். ஒரு 1000 பேரை வச்சு நிர்வாகம் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு ராசி இந்த சிம்மராசி. அந்த ராசியை சூரிய பகவான் நேரடியாக திரும்ப பார்க்கறதுனால உத்தியோக ரீதியில் எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொஞ்சம் அந்த மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட மாத முடிவில் உன்னதமான நிலையும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் சிம்மராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க. அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல மாதமாகவே இந்த மார்ச் மாதம் அமைந்துள்ளது. கன்னியாராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பார். 5, 6 இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவானும் புத பகவானும் உலா வருவார்கள். அதனுடைய தாக்கமாக கன்னியாராசி அன்பர்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே பொருளாதாரத்தில் அதீத விருத்தி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய கல்விகள் படிக்கணுங்கிற ஆசை வரும். ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு நான் அதை படிக்க போகிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று படிக்க கிளம்பிடுவாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வியாபாரங்கள் இன்னொன்று அறிமுகப்படுத்தப்படும். குடும்ப ரீதியாக கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடுதலாக அதிகரிக்கும். அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குழந்தைகளால் நல்ல லாபம் கிடைக்கும். அவங்களால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காரணம், அந்த சுக்கிர பகவான் அந்த 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் உலா காரணத்தினால நமக்கு அந்த ஒரு பலன் கிடைக்கிறது. குருவோட பூர்ணமான ஒரு அனுகிரகமும் இந்த ராசிக்கு கிடைக்குது. அதனால் நமக்கு மார்ச் மாதம் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு நல்ல மாதமாகவே கருதப்படுகிறது. துளாராசி அன்பர்களுக்கு 10ல் வியாழன் பதியை பேர்ப்பான், பதவி துரத்தல், பண நஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இருக்கிற வேலையை விட்டு வெளியில் போவோமா, இல்லை இருப்போமா, இல்லை அவங்களே வெளியில் அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற சில பயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மாத ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மாத இறுதியில் அந்த மனக்கவலைகள் நீங்கி உத்தியோகஸ்தானத்தில் நல்ல பலம் கிடைக்கும். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் படிச்சுட்டு இருக்கிறது சரியில்லையோ, நம்ம சரியாக பரீட்சை சரியாக எழுதலையோ அப்படின்னு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் மாத இறுதி நல்ல பலன்களை கொடுத்துரும். இல்லை நம்ம சரியாக தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களில் பார்க்கும்போதும் கணவன் மனைவியிடையே காரணம் இல்லாத ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். மாத இறுதியில் சரியாக போயிடும்.
திரும்பவும் அந்யோன்யம் அதிகமாகும். குழந்தைகளால் நன்மைகள் அதிகம் ஏற்படும். அதனால் துளாராசி அன்பர்கள் நிச்சயமாக மார்ச் மாதத்தில் நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. மாதம் ஆரம்பம் சரியில்லைன்னாலும் இறுதி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8, 9, 2 இடத்துல பிரயாணம் பண்ண போகிறார். 2 பலன்களை செய்ய போகிறார். சூரிய பகவான் 4, 5 2 ராசியினுடைய பலன்களை செய்ய போகிறார். இதனுடைய பலனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயமாக இவங்க பெரிய காரியங்கள், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட இன்னும் ஒரு 1000 பங்கு பெரிய நிலையில் ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெரிய விஷயங்களை சாதிப்பாங்க. காரணம் இந்த குரு. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மாத சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் மாத இறுதி மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே திரும்பவும் அந்த சிரமங்கள் குறைஞ்சி நல்ல நிலை ஏற்படும். குழந்தைகளால் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகள் நல்ல அந்யோன்யப்படும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் நன்றாகவே உள்ளது. தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7, 8 குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மனம் திருடப்படும். மன ரீதியான ஒரு விஷயங்கள், நாம் இந்த செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த காரியத்தை எப்படியாவது சாதிச்சிடுவாங்க. அப்படி சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. காரிய சாதனை மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த மார்ச் மாதத்தில் தனுர் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் காரிய சாதனைகள், குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி, வாகனத்தினால யோகம், பொருளாதாரத்தினால நன்மை, எல்லா விஷயங்களும் தானாக இவங்களுக்கு ஏற்படும். அதனால் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படுகிறது. மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மகரே தனவான் போகி என்று கூறப்பட்டுள்ளது. மகரத்தில் பிறந்தாலே போக பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ 2ஆம் இடம், 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டாலும் கூட குருவோட சஞ்சரிப்பு அதை கட்டுப்படுத்திடும். 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் நிறைய பொருளாதாரத்தை திடீர்னு நிறைய அள்ளி கொடுப்பார். ஆனால் அது சரியான வழியில் செலவழிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. சேமிப்புகள் கொஞ்சம் குறையும். ஆனால் மாத இறுதியில் திரும்பவும் நிலைமை சரியாகி நல்ல நிலையை அடைவாங்க. அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு மாத இறுதி மிகவும் நன்றாக உள்ளது. கும்பராசி அன்பர்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம், மாசி மாதம் ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் சூரியன், ஜென்மத்தில் சந்திரன், ஜென்மத்தில் ராகு, ஜென்மத்தில் புதன், 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. இந்த மாசி பங்குனி 2 மாதம் கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா அல்லது தெய்வீகமான ஒரு காரியங்களில் ஈடுபடுறது, தெய்வ நம்பிக்கைகளை வளர்த்துக்கிறது, தியானங்களை அதிகமாக பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயங்களை அதை நம்பி அதை முழுமையாக பிரார்த்தனை பண்ணுறது, அதை பண்ணுறதன் மூலமாக இந்த மாசி பங்குனி 2 மாதங்களில் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன் இந்த பிரார்த்தனைகள் தேவைப்படுறது அப்படின்னு கேட்டால், இந்த 5 கிரக சேர்க்கை 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது ஏற்படுற பலன் என்ன அப்படின்னா, எதிர்பாராத துரதிருஷ்டமும் ஏற்படும், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும். 2மே கொடுக்கும். ஆனால் மாத கடைசி பங்குனி மாதம் பிறந்த உடனேயே அதிர்ஷ்டங்கள் முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு மாத ஆரம்பத்தை விட மாத இறுதி மிகவும் நன்றாக உள்ளது மார்ச் மாதத்தில். அடுத்ததாக மீனராசி அன்பர்களை காண்போம். மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் 5ஆம் இடத்தினுடைய பலனையும் செய்ய போகிறார். அதே மாதிரி சனி பகவான் அங்கே பெயர்ச்சியினுடைய பலனை செய்ய போகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய அனுகூலம்
3 கிரகத்தினுடைய பலத்தினால மீனராசி அன்பர்கள் அதீதமான தனலாபத்தை அடையப் போகிறார்கள். சுற்றுலா செல்வார்கள். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் உன்னதமான மாதமாக இருக்கிறது. ஆகவே மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது என்றால் குதூகலமாக இருக்க போகிறது என்பது மட்டும் நன்றாக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த மாசி பங்குனி என்று 2 மாதத்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் மிக உன்னத பலன்களை தருகிறது என்பது தெரிகிறது. நிச்சயமாக பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாட்டினரும் நிச்சயமாக இந்த மாதங்களில் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் செய்யணும். ஏன்னு கேட்டால் ஆன்மீக மாதம் என்று பெயர் அதற்கு. அவைகள் பிரார்த்தனைகள் மூலமாகவும் இந்த கிரகங்களுடைய பலன்கள் மூலமாகவும் மேலும் அன்பர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா.